Dear students, plus 2 maths chapter 12, discrete mathematics, தனிநிலை கணிதம், exercise 12.2 பயிற்சி 12.2. இதில் வந்து நமக்கு 4th sum நம்ம பார்க்க போகிறோம். 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which one of the following sentences is a proposition. அதாவது கீழே கொடுத்துருக்கிற 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டென்ஸில் எது வந்து ஸ்டேட்மெண்ட், எது ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 + 7 = 12. இப்போ 4 + 7 = 12 இஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது ஃபால்ஸாக இருந்தால் கூட ஃபால்ஸுன்றது உண்மை, அதனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இஸ் ட்ரூத் வேல்யூ இஸ் ஃபால்ஸ். இதனுடைய ட்ரூத் வேல்யூ வந்து நமக்கு ஃபால்ஸு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது ஒரு கொஸ்டின் டைப், அதனால் இது வந்து இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதிடணும். தேர்ட் சப்டிவிஷன் 3n <= 81 n in n. இப்போ 3n <= 81 n in n is a statement. It is true when n is equal to 1 2 3 4. 5 கொடுத்துட்டோம்னா இதை விட இது எக்ஸஸாக போயிடும், அதனால் அப் டு 4 வரலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கும். பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு, அது வந்து நமக்கு தெரியும். திஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஹவு டால் திஸ் மவுண்டைன் இஸ், இது வந்து எக்ஸ்க்ளைமேட்ரி சென்டென்ஸ். திஸ் இஸ் an எக்ஸ்க்ளைமேட்ரி சென்டென்ஸ், therefore it is not a statement. இதில் 5th சம்மும் பார்த்துடலாம். ரைட் த கான்வர்ஸ், இன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன். அதில் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கான்வர்ஸ் எழுதணும், இன்வர்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் கான்ட்ராபாசிட்டிவ் எழுதணும். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். If a quadrilateral is a square, then it is a rectangle. ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். If x and y are numbers such that x = y, எக்ஸும் y நம்பராக இருந்ததுன்னா x is equal to y, x is equal to y அப்படின்னு இருந்ததுன்னா x square = y square அப்படின்றத ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய கான்வர்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இஃப் x and y are numbers such that இதை எழுதினோம். கான்வர்ஸ்னால் அப்படியே வந்து அப்சைட் டவுனாக மாற்றிடணும். இது கொடுத்துருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கொடுத்துருக்கிறத எடுத்துகிட்டு இதை சொல்லணும். அது சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் = ஒய் ஸ்கொயர், தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது வந்து கான்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னும் போது இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இது வந்து இன்வர்ஸ். கான்ட்ராபாசிட்டிவ் அப்படின்னா இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், தென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். இதனுடைய அப்படியே வந்து என்ன பண்ணணும், மறுதலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து இது உண்மை இல்லைன்னா இதுவும் உண்மை கிடையாது. இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ். அடுத்து செகண்ட் வந்து இஃப் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் எ ஸ்கொயர், தென் இட் இஸ் எ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்வர்ஸ் எப்படி எழுதணும்னா, if a quadrilateral is a rectangle, then it is a square. இது எப்படி எழுதணும்னா, இப்போ if a quadrilateral is a rectangle இது எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் then it is a square அப்படின்னு எழுதணும். இன்வர்ஸ் வந்து if a quadrilateral is not a square, then it is not a rectangle. இன்ட்ராபாசிட்டிவ்க்கு வந்து இஃப் எ குவாட்ரிலேட்ரல் இதை மாற்றி அப்படியே எழுதிக்கணும். இஃப் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் நாட் எ ரெக்டாங்கிள், தென் இட் இஸ் நாட் எ ஸ்கொயர். இவ்வளோதான். தேங்க்யூ.